ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய்பால் மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வதக்க வேண்டாம். கண்ணாடி பதம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு இந்த ஒரு தக்காளியே கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸில் தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மட்டனுக்கு புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் கம்மியான அளவு தக்காளி போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாய் தூளில் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனை சேர்க்கும் போது அதில் உள்ள தண்ணியும் சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த தண்ணியோட மட்டனை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் மட்டனை வேக வச்சுருப்போம். நம்ம அந்த தண்ணியும் சேர்க்கறதுனால அதில் உப்பு இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முறை பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு குழம்பு பதத்தில் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.